Hi friends, hello வணக்கம். This is Shivaji. Friends, வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூவாக கொடுத்துட்டு வாங்க. நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ் வெகு விரைவில் சந்திப்போம். நம்ம ஃப்ரீ வெபினாரும் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அதிலும் நம்ம ஆப்ஷன் பையிங்கை பற்றிய தகவல்களும் அதில் ஷேர் செய்யப்படும். ஸோ மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஓவர் ட்ரேடிங். இது மெயின் இஷ்யூவாக இருக்குது. இப்போ இருக்கிற எல்லா ட்ரேடர்ஸ்க்கும் புதுசாக பிகினர்ஸ் வரவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஓவர் ட்ரேடிங்கிற ஒரு பெரிய பிரச்சனை வந்து தலை தூக்கி நிற்குது. இதுலேருந்து மீண்டு வரது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சரி, இதில் வந்து நான் கொடுக்குற சொல்யூஷன் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததான் எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீங்கள் தேடுவீங்களா யூடியூப்பில், ஏதாச்சும் யூடியூப்பில் போய் எதாவது கிடைக்குமா, இல்லை என்ன பண்ணி என்ன பண்ணலாம், எப்படி ப்ராஃபிட் பண்ணலாம், எப்படி நம்ம வந்து இதில் சாதிக்கலாம், எப்படி நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி யூடியூப்பில் தேடிட்டு இருப்பீங்களா? அப்படி நீங்கள் இதெல்லாம் தேடிட்டு இருக்கலாம். அதாவது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு பிடிக்கல, உங்களுக்கு எதுவும் செட் ஆகலை, புரியல அப்படின்னா நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடலாம். இல்லை நீங்கள் வேணாம், நீங்கள் உங்களுடைய விருப்பம், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஓவர் ட்ரேடிங்க்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய விஷன் சரியில்லை. உங்களுடைய என்ன சொல்லுத்தோம் விஷன், உங்களுடைய குறிக்கோள். இப்போது நீங்கள் ஒரு காட்டுக்கு போகிறீங்க, இப்போ வேட்டையாட போகிறீங்க. அங்கே வந்து வேட்டையாடிட்டு வர சொன்னாங்க போகிறீங்க. இப்போ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க, ஆடா மாடா கோழியா புலியா சிங்கமா மானா எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கேருந்து டிசைட் பண்ணிக்கணும். உங்களுடைய விஷன் வந்து கிளியராக வச்சுக்கணும். அது மேலே விஷன் உங்களுக்கு கிளியராக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, போகிறோம் எது கிடைக்குதோ அதை வந்து பார்த்துடலாம் அப்படின்றீங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, இங்கே உங்களுடைய வியூஸ் வந்து திசை திருப்பிகிட்டே இருக்கும். மார்க்கெட் வந்து திசை திருப்பிகிட்டே இருக்கும் உங்களை. அதாவது உங்களுடைய நீங்கள் எதை நோக்கி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னாடி வந்து கண்ணு முன்னாடி ஒரு விஷயம் வந்து போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் மான தேடி போகிறீங்க அப்படின்னா குறுக்க ஆடோ கோழியோ உங்கள் கண்ணில் படும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஓகே இதை பண்ணலாமே, ட்ரை பண்ணலாமே, முன்னாடி இதே நிற்குது, இதை பண்ணலாமேன்னு. ஏன்னா இதுக்கு நீங்கள் எந்த பிளானே எக்ஸிக்யூட் கிடையாது, உங்கள்கிட்ட வந்து இந்த பிளானே இருக்காது உங்களுக்கு. ஆனால் அந்த பிளானை இது மேலே திணிக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகே, உங்களுக்கு ஒரு ஆடு எப்படி பிடிக்கணும்னு தெரியாது, ஆனால் நீங்கள் மான் பிடிக்க கற்றுட்ருப்பீங்க. ஆனால் நீங்கள் திடீர்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஆடு கோழி குறுக்குது, இதை பிடிச்சிட்டு போயிடலாமே, இப்போ முன்னாடி வருது அப்படின்னு இதை மேலே பிளான் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் திசை திருப்பிகிட்டே இருக்கும் மார்க்கெட்டு. புரிஞ்சுதுங்களா நான் சொல்கிறது? ஓகே, இன்னும் கிளியராக சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட் நீங்கள் ஒரு கிரிக்கெட் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். நீங்கள் பேட்ஸ்மேன் ஆக விரும்புகிறீங்களா இல்லை பவுலர் ஆக விரும்புகிறீங்களா? ஃபஸ்ட் அதை டிசைட் பண்ணுங்கள். சார் எனக்கு கிரிக்கெட்டில் எனக்கு இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே ஃபஸ்ட்டு பேட்ஸ்மேனா பவுலரா, ரெண்டுத்தில் என்ன டிசைட் பண்ணணும்? சார் இல்லை சார் நான் வந்து ஆல்ரவுண்டராக இருக்க விரும்புகிறேன், பேட்டிங்கும் பண்ணணும் நான் பவுலிங்கும் பண்ணணும். சந்தோஷம். நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆல்ரவுண்ட் ஆகுங்க, வேணான்னு சொல்ல வரல. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேட்ஸ்மேனாக பவுலரான்னு டிசைட் பண்ணால் தான் நீங்கள் ஆல்ரவுண்டர் ஆக முடியாது. அதுக்கப்புறமா ஃபஸ்ட் நீங்கள் இதிலே நீங்கள் சக்ஸஸ் வரல அப்படின்னா நீங்கள் எப்படி ரெண்டு ஆல்ரவுண்டர் ஆக முடியும்? இல்லை நான் கீப்பர் ஆகணும்னு வைக்கிறேன், ஓகே கீப்பர் ஆகுங்க. அதுக்கு என்ன ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதில் நீங்கள் நம்பர் 1 ஆவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரவுண்டர் ஆகட்டும் வேணாடுறது அப்புறம் உங்களுடைய விருப்பம். சப்போஸ் உங்களுக்கு பேட்டிங் பிடிச்சிருந்தா பேட்டிங்கில் நல்லா உங்களுடைய திறமையை நல்லா காமிங்க. இல்லை பவுலிங் பிடிச்சிருந்தா பவுலிங்கோட உங்களுடைய திறமையை நல்லா காமிங்க. சார் இதுக்கு என்ன சார் முடிச்சு போட்டிருக்கீங்க, நீங்கள் ட்ரேடிங் பற்றி பேசுங்கன்னா வேறு என்னென்ன பேசிகிட்டு இருக்கீங்களே? ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அது. அதாவது நீங்கள் ட்ரேடிங்கில் பை அண்ட் சேல் பண்ணுறீங்களா அல்லது சேல் அண்ட் பை பண்ணுற விரும்புகிறீங்களா? ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஓவர் ட்ரேடிங்கில் ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சாவே நீங்கள் வந்து பாதி வின்னிங் ஆகிடுவீங்க. ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், கிளியர் விவே உங்களுக்கு பை அண்ட் சேல் பண்ண போகிறீங்களா சேல் அண்ட் பை பண்ண போகிறீங்களா? கிளியர் விவே இல்லையே. மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். மார்க்கெட் கீழே போச்சுன்னா சேல் பண்ண போகிறோம், மார்க்கெட் மேலே போச்சுன்னா பை பண்ண போகிறோம். அப்படி தானே? அப்படி இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி தேதியில் இந்த ஓவர் ட்ரேடிங்கான முக்கிய காரணம் என்னென்னா, அவங்க பையர்ஸாக சேலர்ஸானு அவங்களுக்கு தெரியல. இன்னும் அவங்க பை அண்ட் சேல் பண்ணி நல்லா ஒரு வெற்றியில் இருக்காங்களா, சேல் அண்ட் பை பண்ணி ஒரு நல்ல வெற்றியில் இருக்காங்களான்னு தெரியல. இன்னமும் கிளியராக அவங்களுக்கு விஷன் இல்லை அவங்களுக்கு. இப்போ நம்ம ஆப்ஷனாக எடுத்துக்கலாங்களே. ஆப்ஷனில் நீங்கள் வந்து ஆப்ஷன் பை அண்ட் சேல் பண்ணுறீங்களா அல்லது சேல் அண்ட் பை பண்ணுறீங்களா? ஃபஸ்ட் அது தேர்ந்தெடுத்துங்க. ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரேடிங் பண்ணிகிட்ருக்கீங்க, பை அண்ட் சேல் பண்ணுறீங்களா சேல் அண்ட் பை பண்ண விருப்பம் இருக்குதா? உங்களுக்கு எது வருதுன்னு பாருங்கள். சார் எனக்கு எதுவுமே வரல சார், அதான் சார் பிரச்சனை இருக்குது. ஓகே, ஒத்துக்குங்க. அப்போ எதுவும் வரல அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ ஒரு ஸ்டெப் முன்னாடி போங்க. அப்போது சார்ட் ரீடிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னு அர்த்தம். சார்ட்டை ரீட் பண்ணவே தெரியல அப்படின்னு அர்த்தம். சார் சார்ட் ரீட் பண்ண கூட தெரியல அப்படின்னா அதுக்கு முன்னாடி சார் என்ன சார் பண்ணுறது? பேசிக் தெரியல.
ஓகேங்களா. ஸோ ஒன்று ஒன்றா கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு ஓவர் ட்ரேடிங் பண்ணணுமா, லாஸ் ஆகுதா இல்லையா அப்படின்ற விஷயத்த நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். ஓகேங்களா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்லிகிட்டே இருந்தேன், பேக்கில் போயிட்டேன், சாரி. ஆப்ஷன்ஸில் பை அண்ட் செல் பண்ண விரும்புகிறீங்களா, செல் அண்ட் பை பண்ண விரும்புகிறீங்களா? ஆப்ஷனில் பை அண்ட் செல் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஓகே, பை அண்ட் செல் ரெகுலராக பண்ணிவிட்டு வாங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சவரை பை அண்ட் செல்லில் பிரச்சனை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கால் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக மார்க்கெட் இப்படி தான் வந்துட்டுருக்கும். புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அதுவும் மார்க்கெட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் வந்துட்டுருக்கும். அதாவது கால் ஆப்ஷன்லேயும் சரி புட் ஆப்ஷன்லேயும் சரி மார்க்கெட் ஏறக்குறைய அந்த எக்ஸ்பைரி டே முடிகிற அளவுக்கு இந்த மாதிரி தான் உங்களுக்கு சுவிட்ச் காமிக்கும். சார்ட் ஏறக்குறைய கொஞ்சம் லைட்டாக மேலே காமிக்கும். ஒரு புட் ஆப்ஷன் கீழே மார்க்கெட் இறங்குச்சுன்னா லைட்டாக கொஞ்சம் மேலே ஏற மாதிரி காமிக்கும், அப்புறம் கீழே வந்துடும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷனில் பையிங்கில் நம்ம எங்கே பை எடுத்தால் நமக்கு வந்து ப்ராஃபிட் வரும், நமக்கு வந்து நம்மளுடைய சேஃபான இடம் எது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பையிங்கான பிளான் பண்ணலாம் நீங்கள். அதாவது ஆப்ஷனில் பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோங்க. இதில் வின்னிங்கான ரேஷியோ 30%. ஓகே, அது தெரியும். அப்போ என்ன பண்ணலாம், லாட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. ஓகே, லாட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணக்கூடாது. எக்காரணத்துக்கு ஒன்று, நீங்கள் ஒரு 50 லாட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 50 தான். ஒரு நாளைக்கு 100, ஒரு நாளைக்கு 200 மாற்றி பண்ணிங்கன்னா என்ன ஆகுனா ஓவர் ட்ரேடிங் தன்னால் வழி கொண்டு போய்டும் வந்து. ஓகேங்களா. ஓவர் ட்ரேடிங் தன்னால் கொண்டு போய்டும். ஃபஸ்ட் நீங்கள் இதுக்கு டிசிஷன் வந்துருங்க. ஆப்ஷன் பையிங் செல், பை அண்ட் செல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன பிளான் பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இது செட் ஆகலை சார், எனக்கு ஆப்ஷன் பையிங் வந்து என்ன பண்ணாலும் எனக்கு லாஸ் தான் ஆகுது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓகே, அப்புறம் நீங்கள் ஆப்ஷன் செல் அண்ட் பை ட்ரை பண்ணுங்கள். ஆப்ஷன் செல் அண்ட் பை அதில் ட்ரை பண்ணுங்கள். அதில் வின்னிங்கான ரேஷியோ கிட்டத்தட்ட 65% இருக்கும். அதில் எந்த டவுட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்ஷன் செல் அண்ட் பையில் வின்னிங்கான ரேஷியோ 65% இருக்கும். என்னென்னா ஒன்று, கேபிட்டல் அதிகம். இதில் உங்களுக்கு என்ன மார்ஜினோ அந்த மார்ஜின் பே பண்ணால் மட்டும் போதும். ஆனால் இதில் என்னென்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக தேவைப்படும். ஒரு லாட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட 1.5 லட்ச ரூபாய் வந்து நீங்கள் ஆப்ஷன் செல்லிங்கில் தேவைப்படும். ஆனால் வின்னிங்கான ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா. ஸோ நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுங்க, கன்ஃபியூஸ் பண்ண விரும்பலை. எக்ஸாம்பிள் சொல்ல, ஆப்ஷனில் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணணுமா இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷனே வேணாப்பா, எனக்கு ஆப்ஷன் பக்கமே போகல, நான் ஸ்டாக்ஸில் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னீங்களா, ரைட், ஓகே. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பை அண்ட் செல் பண்ணுறீங்களா, செல் அண்ட் பை பண்ணுறீங்களா, டிசைட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இதுவும் அவ்வளோதான், பை அண்ட் செல்லா, செல் அண்ட் பையா. சார் நான் ரெண்டுமே தான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அது மாதிரி டிசைட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒன்றா டிசைட் பண்ணிங்க. நீங்கள் பை அண்ட் செல் பண்ண போகிறீங்களா, ஓகே, பை அண்ட் செல்லில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். செல் அண்ட் பை பண்ண போகிறீங்களா, செல் அண்ட் பையில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நான் ரெண்டுத்தையும் பண்ணணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஓவர் ட்ரேடிங் உங்களை மீறி தன்னால் வந்துடும். சரி, பை அண்ட் செல் பண்ண போகிறீங்கன்னா என்ன பண்ணணும், ட்ரெண்ட் அப்பில் இருக்கிற ஸ்டாக்ஸாக சூஸ் பண்ணிங்க. மார்க்கெட் க்ரீனில் வருதான்னு பாருங்கள். எவ்ரி பிரேக் அவுட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஒரு ட்ரெண்ட் அவுட் பிரேக் அவுட் ஆகுதா, அந்த பிரேக் அவுட்டில் நீங்கள் பை அண்ட் செல் பண்ணுங்கள். இதே உங்களுக்கு சினாரியோவில் பிரேக் டவுன் ஆகுதா, நீங்கள் அந்த ட்ரேடே எடுக்காதீங்க. பிரேக் டவுன் ஆகுதா, ட்ரேட் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஆப்ஷன் பை அண்ட் ஸ்டாக்ஸில் பை அண்ட் செல் பண்ணுறீங்க. அப்போ பையர், நீங்கள் பையர், அப்போ செல்லிங் மார்க்கெட் கீழே பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் என்ட்ரி எடுக்காதீங்க. இதில் என்ட்ரி யார் எடுக்கணும்னா, யார் செல் அண்ட் பை பண்ணாங்களே ஸ்டாக்ஸில், அவங்க தான் வந்து ஒன்லி ஃபார் பிரேக் டவுன், ஒன்லி ஃபார் பிரேக் டவுன், பிரேக் டவுன், பிரேக் டவுன், பிரேக் டவுன், எல்லா பிரேக் டவுனு ஒரு 100 டைம் நீங்கள் பிரேக் டவுன் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் நல்ல ஒரு செல் அண்ட் பை பண்ண செல்லராக மாறிடுவீங்க. அதே மாதிரி 100 பிரேக் அவுட்டில் நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பை அண்ட் செல்ல நீங்கள் நல்ல ஒரு பொசிஷன் இடத்துக்கு வரலாம். கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு, வந்து ஒரு ட்ரேடிங்கில் நம்பிக்கை கிடைக்கும். ஓகே, நம்ம பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கிறோம், நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ளே வரும். இதை விட்டுட்டு நீங்கள் பிரேக் டவுனும் நான் யூஸ் பண்ணோம், பிரேக் அவுட்டும் யூஸ் பண்ணோம், ரெண்டுத்துலையும் நான் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா ஒரு மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஓப்பன் ஆகுதான், எல்லா நாளும் வந்து ஒரே மாதிரி இருக்காது. மார்க்கெட் மேலே கீழே இந்த மாதிரி போக சொல்லும். உங்களுக்கு பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கணுமா, பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கணுமா, எதையும் தெரியாது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணுங்கள். நான் வந்து பிரேக் அவுட்டில் ட்ரேட் எடுக்கணும், நான் வந்து பிரேக் டவுனில் ட்ரேட் எடுக்கணும், ரெண்டுத்தையும் வந்து பை அண்ட் செல், பை அண்ட் செல், செல் அண்ட் பை, செல் அண்ட் பை மாற்றி பண்ணி ட்ரேடிங்க கடைசியில் ஒரு ட்ரேட் பண்ணுற இடத்துல 10 ட்ரேட் விட்டுருவீங்க. அதே நீங்கள் ஒரே ஒரு பை அண்ட் செல்லோ அல்ல செல் அண்ட் பையாக இருந்தீங்க, கம்மினா கூட அதில் பாதி ட்ரேட் கம்மியாகிடும். ஏன்னா உங்களுக்கு பிரேக் அவுட் மட்டும் தான் தேடிட்டு இருப்பீங்க. அப்போ என்னன்னா 1-2 தான் உங்களுக்கு பிரேக் அவுட் கிடைக்கும். பிரேக் டவுன் பார்த்தீங்கன்னா 1-2 தான் பிரேக் டவுன் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஒன்றுத்தில் சாதிங்க, ஒரு 4 காசு சம்பாதிங்க. அதுக்கப்புறமா நீங்கள் ரெண்டுத்துலேயும் ட்ரேட் பண்ணாது உங்களுடைய விருப்பம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சதான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வந்து ரொம்ப பிகினர்ஸ்க்கான வீடியோ. அதாவது குழப்பத்தில் இருப்பாங்க, நம்ம என்ன பண்ணோம் எது பண்ண தெரியாது இருப்பாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பையராக சேலராக டிசைட் பண்ணிங்க, அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ, பாய்.